நான் உங்க புனிதா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. நீங்களும் தானே? இப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியம் தான் சொல்ல போறேன். பெரிய ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சின்ன ரகசியம் தான். வெற்றிக்கான ரகசியம். பொதுவா வெற்றி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுலபமா யாராலையும் வெற்றி பெற்ற முடியாது அப்படின்னுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. ஈஸியாவே நம்மளால வெற்றியை அடைய முடியும். எப்படி தெரியுமா? எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம விரும்பி ஏற்கும் பொழுது அது சுலபமா நம்ம கிட்ட கிடைக்குமா? அதே மாதிரி தாங்க வெற்றியை நாம விரும்பணும், அதாவது வெற்றியை காதலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு நீங்க டூர் போக போறீங்க. இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஜாலியா இருப்பீங்கல்ல. நாளைக்கு எங்க நான் போக போறோம், எப்படி என்ஜாய் பண்ண போறோம், நம்ம கூட யாரெல்லாம் வர போறாங்க, நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போனோம், எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிப்பீங்கல்ல. சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்துட்டு போனோம், போட்டுக்க ட்ரெஸ் என்ன எடுத்துட்டு போனோம், அது இல்லாம எங்கெங்க போகணுன்றத ஒரு பிளான் போட்டு நீங்க வச்சுப்பீங்க. ஏன்னா அந்த டூரை நீங்க அவ்வளோ லவ் பண்றீங்க. கரெக்டா? சோ நீங்க ஒரு விஷயத்த லவ் பண்ணும்போது அதுக்கான வேலைகளை எவ்வளவு ஜாலியா செய்றீங்க. ஆமாவா? அதே மாதிரிதான் இப்ப டூரை நம்ம அனுபவிக்க போறோம். அதுக்காக நம்ம ஏற்பாடுகளை ரொம்ப சந்தோஷமா செய்யறோம். அதே மாதிரி நம்மளோட வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை எப்படி செய்யணும்? அதே சந்தோஷத்தோட தானே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த வெற்றி நமக்கு ஈஸியாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதை முழுமையா நம்மளால அனுபவிக்க முடியும். கரெக்டா? சரி, அந்த வெற்றியை அடையணும் அப்படிங்கிறத ஒரு கடமையா எடுத்துக்கிட்டு, ஐயோ செய்யணுமே, இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே, இதை எப்போ முடிப்போம், இதை செய்யணுமா, நம்ம ஃபோனை பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, சினிமாவுக்கு போகலாமா, என்ஜாய் பண்ணலாமா, இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு வெற்றியை நம்ம எதிர்நோக்கும் பொழுது கண்டிப்பா வெற்றி என்ன ஆகும்னா தள்ளி 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 தான் போகும். ஏன்னா நம்ம அதை லவ் பண்ணவே இல்லையே, அது ஒரு கடமையா பார்க்குறோமே. அப்புறம் எப்படி அது நமக்கு சீக்கிரமா கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? வெற்றி பெற்றா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷத்தோட நம்ம வெற்றியை எதிர்பார்க்கணுமா. இதை செஞ்சு முடிச்சா நமக்கு வெற்றி கிடைச்சிடும். வா, வெற்றி கிடைச்சா நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருப்போம். எல்லாரும் நம்மள ஆஹா ஓஹான்னு அப்படி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. எங்க போனாலும் ஒரு மரியாதை கிடைக்கும். கெத்தா நடந்து போலாம். நம்மளை பத்தி ஏளனமா பேசின ஒருத்தனும் அப்படியே வாய மூடிட்டு இருப்பாங்க. நம்மள மூக்கு மேல கைய வச்சுக்கிட்டு அப்படி பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணும் பொழுது கண்டிப்பா வெற்றி ஈஸியா கிடைக்குமா? கரெக்டா? நான் கூடமே யூடியூப்ல வீடியோ போடணும்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. போட ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏகப்பட்ட தடங்கள். என்னால உடம்பு சரியில்லாம போவோம், திடீர்னு வெளியே போவேன், வீடியோ விட்டு 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 போடுற மாதிரி ஆயிருக்கும். நான் அப்போ ரெகனைஸ் பண்ணது என்னன்னா, நம்ம பேஷனா ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, யூடியூப்ல வீடியோ போட போறோம், நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம சொல்ல போறோம். ஆனா அதை ஒரு கடமையா நான் பாக்குறேன்ல, அதை கடமையா பாக்குறதுனாலதான் என்னால கண்டினியூஸா போட முடியல. மற்ற விஷயங்கள்ல என்னோட மைண்டை ஃபுல்லா கொடுத்துடுறேன். ஓகேங்களா? ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் எடுத்திருக்கோம், அதுல நமக்கு சக்சஸ் ஆனா எவ்வளவு பேர் எவ்வளவு புகழ் கிடைக்கும். ஒரு வேளை என்னோட யூடியூப் சேனல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களோட அட்வைஸை கொடுப்பீங்கல்ல, இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இது தப்பு இது சரின்ட்டு நீங்க எனக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு எனக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். நல்ல ஒரு வழிகாட்டுதல் அங்க கிடைக்கும். கரெக்டுங்களா? நிறைய பேர் என்னோட சேனல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த எடுத்துப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி பரவாயில்ல, நல்லா பேசுறா அப்படின்ட்டு நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது சூப்பரா இருக்கு. ஸோ அப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நம்ம டெய்லி நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு நான் சொல்லணும். அதுக்காக என்ன பண்றேன்னா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே லைப்ரரிக்கு போறது உண்டு. பட் ரொம்ப ரேரா தான் போவேன். பட் இப்போ ரெகுலரா லைப்ரரிக்கு போறது, புக்ஸ் ரீட் பண்றது, ஸோ இந்த மாதிரி என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டா வளர்த்துக்கிறேன். ஸோ இப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஓகே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதுல நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷமா உழைக்கணும். இந்த ஒரு சீக்ரெட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல நீங்க சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க சக்சஸ் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, அதை விட அதிகமா உழைக்கணும். ஓகேவா? ஸோ வெற்றியை பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதை விட அதிகமா சந்தோஷத்தோட நம்ம உழைக்கும் பொழுது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.